அட அட அட, என்ன ருசி என்ன ருசி! இந்த புளி சாதமும் தயிர் சாதமும் அப்பப்பப்பா தின்னுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆமாக்கா, செம டேஸ்ட். ஏங்க என்ன கொஞ்சம் வைக்கட்டுமா? வேண்டாம் சரோ, நீ சாப்பிடு. மச்சான், எனக்கு இது பிடிக்கவே இல்ல. நம்ம ஹோட்டல் போலாமா? சிம்மி, சாப்பிடாம அங்க என்ன பேச்சு? ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் பேசிட்டு இருக்கேன். அங்க உட்கார்ந்து ஒழுங்கா சாப்பிட மாட்டா, இங்க வந்து என் பக்கத்துல உட்காரு வா. ஏத்தே, சிம்மி எங்க உட்கார்ந்தாலும் சாப்பிடுவாத்தே. என்னவோ உங்களுக்கு பச்சை பிள்ளைய மடியில தூக்கி வச்சு ஊட்டுறதுக்கு? சாப்பிடட்டே. அண்ணி, எனக்கு இந்த புளி சாதம் பிடிக்கவே இல்ல. உங்க அம்மா செஞ்சதானே சாப்பிட்டுட்டு இருக்கா? அது எப்படி நல்லா இருக்கும்? நான் செஞ்சு எடுத்துட்டு வந்து சாப்பிடு, நல்லா இருக்கும். உங்க அண்ணன் கூட சாப்பியா பாரு, சூப்பரா இருக்கும். சிம்முமே, நான் செஞ்சு எடுத்துட்டு வந்ததே சாப்பிடு. நிறைய செஞ்சுட்டு வந்துட்டு உங்க அண்ணன் வேற சாப்பிடல, வியாஸ்டா வேறோம். அம்மா, எனக்கு புளி சாதமே வேண்டாம். சிம்மு, அப்படின்னா தயிர் சாதம் சாப்பிடுறியா பூ? அண்ணி, எனக்கு பாஸ்தா, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ் இந்த மாதிரி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு அண்ணி. டூருக்கு வந்துட்டு யாராவது இப்படி புளி சாதம் தயிர் சாதம்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா? நல்லாவே இல்ல அண்ணி. சிம்மு, நாளையில இருந்து நீ சொல்லியே தான் சாப்பிட போறோம். அதனால இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி இதை சாப்பிட்டு. தயிர் சோறு வைக்கட்டுமா? சிம்மு, நீ அங்க உட்கார்ந்தாலே ஒழுங்கா சாப்பிட மாட்டே. வா, வந்து என் பக்கத்துல உட்காரு. வேண்டாம், நான் இங்கேயே இருக்கேன். அங்க வந்தா நிறைய சாப்பாடு வச்சு தந்துருவீங்க. வீட்லயே இப்படிதான, கம்மியா சாப்பாடு போட்டுட்டு வந்து உட்கார்ந்தா நிறைய நிறைய அள்ளி வச்சிருவாங்க. நிறைய நிறைய அள்ளி வச்சு தந்த மாதிரி எப்படி பென்சில் மாதிரியே இருக்கா என்ன? எனக்கு பிடிக்காது அண்ணி, அதனால நான் தூர கொட்டிடுவேன். எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி டேஸ்டா சாப்பிட தான் பிடிக்கும். எங்க அம்மாக்கு அது எதுவுமே செய்ய தெரியாது. அதனால நான் ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிடுவேன். அத எப்படி தேஞ்சு போய் கிடக்கா? எங்க வீட்ல வந்து ஒரு மாசம் தங்குச்சிமு. எங்க அம்மா ரொம்ப சூப்பரா சமைப்பா. அத சாப்பிட்டீனா அதுக்கு கூட நீ ஹோட்டலுக்கே போக வேண்டாம். ஆமா, சோத்துக்காக ஊர் ஊரா வீடு வீடா போவாவே. ஏத்தே, சிம்மு என்ன அடுத்த வீட்ல போய் தங்க போறா? சொந்த அண்ணினா என் வீட்ல தான தங்க போறா. டூர்ல இருந்து போன பிறகு ஒரு மாசம் எல்லாரும் எங்க வீட்ல வந்து தங்கிருங்க தேய். நான் எப்படி கவனிக்கேனே அதுக்கு வரதான் உங்களுக்கு தெரியும். ஒண்ணு வேண்டாம் சிம்மி, நான் செய்யறது பிடிக்கலன்னா நீ வீட்ல சமைச்சு சாப்பிடணும். ஒரு நாள் கரண்டியை பிடிச்சி வீட்ல சமைச்சிராதே. வேற இடத்துல அம்மையை அசிங்கப்படுத்து. குக்கிங்கா? ஐயோ, அதெல்லாம் எனக்கு அலர்ஜி. அலர்ஜினா என்ன பூ? ஒத்துக்காத நீ. ஏன் ஒத்துக்கிடாது? அண்ணி, என்ன ஊத்திட்டு அதுல கடுகு போட சொல்றாங்க. அது வெடிக்கும் அண்ணி, டும் டும்னு வெடிக்கும். என்னது டொம்மு டொம்முனு வெடிக்குமா? உங்க அம்மா என்ன கடுகு பதிலா பட்டாசு வாங்கி வச்சிருக்காவே? இல்ல நீ, அது கடுகுதான். சூடான எண்ணெயில அத போட்ட உடனே டம் டம்னு வெடிக்கும் அண்ணி. என் மேலலாம் வந்து தெரிக்கும். ஓஹோ, அத சொல்றியா? முதல்ல சமைக்கும் போது அப்படிதான் இருக்கும் பூ. சமைக்க சமைக்க எல்லாம் சரியாயிரும் அண்ணி. அதுக்கப்புறம் அதுல ஆனியன் போட சொல்றாங்க. ஆமா, ஆனியன் டொமேட்டோலாம் போட்டு தான் கறி வைக்கணும். அண்ணி, ஆனியன் கட் பண்றதுல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கஷ்டப்பட்டா தானே ருசியா சாப்பிட முடியும். ஆனியன்ஸ்லாம் கட் பண்ணும்போது கண்ணுல இருந்து தண்ணி வருது அண்ணி. இது புது கண்டுபிடிப்பு தான். எல்லாருக்குமே வெங்காயத்தை வெட்டினா கண்ணுல தண்ணி தான் வரப்போ. அண்ணி, அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சாலும் தான் ருசி இல்லைன்னு சொல்லி புரியல எல்லாரும். அதுதான் வெங்காயம் வெட்டுறதை விட ரொம்ப கஷ்டம் பூ. அதுக்குதான் அண்ணி எங்க அம்மாவை நீங்க வீட்ல சமைக்காதீங்கம்மா, ஹோட்டல்லே வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்றேன். எங்க அம்மா தான் கேட்கவே மாட்டாங்க. ஏத்தே, பிள்ளைய ரொம்ப அழகா வளர்த்திருக்கியே, அழகா வளர்த்திருக்கிய. நான் இது சட்டும் எதிர்பார்க்கல தேய். ஊருக்கு மட்டும் தான் உபதேசம். தான் வீட்ல கல்லி பணக்குல தான் உளுந்து கிடக்குறிய. இங்க பாரு, அதெல்லாம் சும்மா சொல்லியே, என் மவன் நல்லா சமைப்பா. தெரியுது தேய், கடுகு டொம்முனி வெடிச்சதுலே தெரிஞ்சிட்டு. அண்ணி, அது மட்டுமா? சோற வடிக்க சொல்றாங்க அண்ணி. எனக்கு அந்த ப்ராசஸ் சுத்தமா பிடிக்கவே இல்ல. நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், சாப்பாட குக்கர்ல வைங்கம்மான்னு. அது மட்டும் இல்ல, எங்க வீட்ல ரைஸ் குக்கர் வேற இருக்கா அண்ணி. நானே வாங்கிட்டு வேற வந்து கொடுத்தேன். அதுல செய்யுங்கம்மான்னு சொன்னேன். கேக்குறதே கிடையாது, வடிச்ச சோறு தான் சாப்பிடணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கா அண்ணி. ஏத்தே, அத சிம்மு சொல்லிருக்கால, ஏத்தே நீங்க இப்படி அநியாயம் பண்றியே? பேசாம நீங்க சோத்த பொங்காம அரிசியாவே அவ கையில கொடுத்துருக்கணும். பொங்கி பொங்கி கொடுத்தனால இவ்வளவு பேசிட்டு இருக்காவ. சிம்முமே, வாய் மூடி. வடிச்ச சோறு தான் டேஸ்ட். குக்கர்ல எல்லாம் வச்சா அந்த டேஸ்ட் வராது. அது மட்டும் இல்லாம தண்ணி வடிக்காம சாப்பிட்டது உடம்புக்கு ஒத்துக்கிடாது. அம்மா, தண்ணி வடிக்காம சாப்பிட்டா தான் அந்த சத்து முழுசா கிடைக்குமா? நீங்க வடிச்சு வடிச்சு தரதுனால தான் நான் இப்படி மெலிஞ்சிட்டே போறேன். அதனால இல்ல சிம்மு, நீ வீட்டு சாப்பாடு சாப்பிடாம ஹோட்டல்லே சாப்பிடுறதுனால தான் இப்படி மெலிஞ்சிட்டே போற. அண்ணி, அம்மாக்கு சமைக்கவே தெரியல, அதனால தான் நான் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறேன். அங்கதான் செஃப் நல்லா டேஸ்டா செய்யறாங்க. அம்மாக்கு சமைக்கவே தெரியல,
சொல்லிட்டேன். இன்னைக்கு தானே இந்த விஷயம் எனக்கு தெரியுது. சிம்மி காலை விட்டது போக வாயை மூடி சாப்பிடு. அம்மா வாயை மூடினா எப்படி சாப்பிட முடியும்? அதானே எப்படி சாப்பிட முடியும்? ஏத்தே அவ பேசட்டே இப்பதானே தெரியுது உங்க வளப்பு எப்படி இருக்கு நீ. சிம்மு கவலைப்படாத சிம்மு, என்கிட்ட வந்துட்டு நான் உனக்கு சமையல் சொல்லி தரேன் ஈஸியா. நோ 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 அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நீ. அப்படி இல்ல ரொம்ப ஈஸி, உங்க அம்மா சொல்லி தரது கஷ்டம். நான் ரொம்ப ஈஸியா உனக்கு சொல்லி தரேன். காட்டுக எண்ணெயில போட்ட உடனே ஒரு தட்டை எடுத்து மூடிடணும். முகத்தையா நீ? இல்ல உங்க அம்மா முகத்தை போய் மூடி வச்சிரு. அண்ணி நான்லாம் சமையலே கத்துக்க மாட்டேன் அண்ணி. ஆமா சமையலே கத்துக்க மாட்டாவே. கல்யாணத்துக்கு வரவே புருஷன் வீட்ல போய் சமைச்சு போட்டு தானே ஆவனே. அம்மா அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. நல்ல குக்கிங் தெரிஞ்ச பையனா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இது நல்லா இருக்கு. அந்த மாதிரி பையனுக்கு எங்க போறது? இருக்காங்க அண்ணி, எவ்வளவு பாய்ஸ் இப்பெல்லாம் சமைக்கிறாங்க. அப்ப கேர்ள்ஸ் சமைக்க கூடாது அப்படிதானே? அப்படி சொல்லல அண்ணி, எனக்கு குக்கிங் பிடிக்கல, அது ரொம்ப கஷ்டம். சரி சரி ஆரட்ட அடிச்சதெல்லாம் போதா சாப்பிடு. சாமிமா இங்க நின்னுட்டு இருந்த பசங்க சுசோண்டி பஸ் போயிருச்சு போல இருக்கு. ஐயோ பஸ்ல மாமா கண்மணி உள்ள இருந்தாலே. சுசோண்டி கண்மணி மட்டும் எங்க அம்மா அதுல தான் இருந்தா. உங்களால தான் நான் பஸ் விட்டு கீழ இறங்குனேன். உங்களுக்கு வயித்தை கலக்கிட்டே ஹெல்ப் பண்ணலாமேன்னு. இப்போ பஸ் போச்சு, பஸ்ல எங்க அம்மையும் போயிட்டா, நம்மளோட பேகும் போச்சு. சாமிமா என்னமா செய்ய? திடீர்னு எனக்கு வயித்தை கலக்கிட்டு என்ன செய்யறே தெரியலமா. ஃபர்ஸ்ட் இப்போ பஸ் போயிருச்சு. டிரைவர்ட்ட நில்லுங்கன்னு சொல்லிட்டு போனோம், எதுக்கு எடுத்துட்டு போனாரு? அது என்ன நம்ம பிடிச்சிட்டு வந்த பஸ்ஸா? தனியார் பஸ், அதான் நிக்காம எடுத்துட்டு போயிட்டான் போல. சுசண்டி உங்க மக எதுவுமே சொல்லாமலே இருந்தா நிறுத்த வச்சிருக்கலாம்லவா?
ஆண்டிக்கு வயிற்று கலக்கிருச்சு. அதான் அவிய இறங்குனாப்ல, நானும் அவிய கூடவே இறங்கிட்டேன். அவிய பாத்ரூம் போயிட்டு வர வரைக்கும் நான் கூடயே தான் இருந்தேனா. வந்து பார்த்தா பஸ் போயிட்டு சேகர். ஐயோ என்ன சொல்ற சாமி? ஆமா சேகர், நாங்க ஒத்தையில தன்னந்தனியா 2 பேரும் நின்னுட்டு இருக்கோம். ஒரு வண்டி இந்த பக்கம் காணோம், என்ன பண்றதுன்னு தெரியல, கையில காசும் இல்ல. ரொம்ப பயமா இருக்கு சேகர். சாமி கவலைப்படாத. ஆமா இப்ப என்ன இடத்துல இருக்க நீ? அதுவா, ஊர் பேர்லாம் சரியா தெரியல. நாங்களே புதுசு தானே, எங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க ஒரு 4 ரோடு பிரிஞ்சு போகுது. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நிக்க இங்க ஒரு பெரிய ஸ்கூல் ஒண்ணு இருக்கு. அது பக்கத்துல பிஎஸ்னு ஒரு மண்டபம் இருக்கு. ஓஹோ அந்த இடமா? தெரியுமா சிகர்? தெரியும் சாமி, நாங்க அதுக்கு பக்கத்துல தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் உட்கார்ந்து. என்ன சொல்ற சிகர்? நீ இங்க தான் இருக்கியா? ஆமா சாமி, பசிக்குதுன்னு சாப்பிடுறதுக்காக கார் ஓரம் கட்டிட்டு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் மரத்தடியில. நான் சாப்பிட்டுட்டேன், சின்ன பிள்ளைகள் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கு. சாப்பிட்டோனே கிளம்பலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தா நீ இங்க தான் இருக்கேன்னு கால் பண்ற. சிகர் சாப்பாடு இருக்கா? நாங்க சாப்பிடவே இல்ல. இருக்கு சாமி. எந்த இடம்னு சொல்லு சிகர், நாங்க நடந்து வரோம். வேண்டாம் சாமி, நான் 2 மினிட்ஸ்ல வந்து உன்னை கூட்டிட்டு வரேன். எதுக்கு சிகர் நீ கஷ்டப்படணும், நாங்களே வரோம். இல்ல சாமி, நீ அடுத்து சொன்ன உடனே நான் வர ஆரம்பிச்சிட்டேன். 2 மினிட்ஸ்ல முன்னாடி வந்து நிப்பேன். அப்படியா? அவ்வளவு பக்கத்துல தான் இருக்கியா? ஆமா சாமி, இதோ வந்துறேன், போன் கட் பண்ணு. சரி சிகர். சிஸ்டர்டி சிகர் வந்துட்டு இருக்கான். அப்படியேமா, இதுக்கு தான் நான் சேக நம்பிட்டு போன் போடுன்னு சொன்னேன். எவ்வளவு நல்ல விஷயமா இருந்திருக்கு பாத்தியா? சிஸ்டர்டி சிகருக்கு என் மேல ரொம்ப பாசம். நான் தான் வரேன்னு சொன்னேன், நீ அங்கே இரு, நானே வரேன்னு சொல்லிட்டான். இந்த மாதிரி ஒரு அன்பு யாருக்கு வரும்னு சொல்லுங்க? என் மேல காதல் இருக்கிறதுனால தான் அவனுக்கு இவ்ளோ அன்பு இருக்கு. ஆமா சாமிமா, எனக்கு தான் தெரியுமே, சேகர் நம்பிக்கு உன்னை பிடிக்கும். நான் பாத்ரூமுக்காக பாதியில இறங்குனதே இப்ப நல்லதுன்னு தெரிஞ்சிட்டு பாத்தியா? ஆமா பிசாண்டி, கிட்டத்திலே ஒரு நல்லது நடந்திருக்கு. நம்ம சேகரோட சேர்ந்து பயணிக்க போறோம். ஆமாமா, அங்க போய் தானே நீ சேகர் நம்பியை பார்க்கலாம் பேசலாம் நினைச்சிட்டு இருந்த. இப்போ சேகர் நம்பி கூடயே போறோம். சந்தோஷம் தானே? ஆமா பிசாண்டி, பயங்கரமான சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த வனரவியல நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நம்ம போன வண்டியில யாரும் விடுவாங்களோ விட மாட்டாங்களோ தெரியல. அதெல்லாம் விடுவாங்கம்மா, மகர் இருக்காரு, அக்கா இருக்காவே, சேகர் நம்பி இருக்காரு, எல்லாரும் நம்மளுக்கு சாப்பாடு பண்ணுவாங்கம்மா. வேற என்ன சொன்னாலும் மத்தவிய சாப்பாடு பண்ணி ஏற வச்சிருவான்னு கவலைப்படாதே. சரி பிசாண்டி, அங்க சாப்பாடுலாம் இருக்கும். நம்ம முதல்ல போய் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு கிளம்புவோம். சரிம்மா. சாமி சிகர், நீ வந்துட்டியா? ஆமா சாமி, நாங்க பக்கத்துல தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நீ சொன்ன உடனே ஓடி வந்துட்டேன். வா சாமி போலாம். சிகர், இந்த உதவியை நான் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். சாமி இதுக்கெல்லாம் எதுக்கு பெரிய வார்த்தை சொல்லிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இதெல்லாம் சாதாரணம். சிசாண்டி கண்ணனிங்க. சேகர் நம்பி காடுமணி சிலுப்பா செல்லமா அந்த மட்டன் இருக்காவல்ல, ஆவி எல்லாரும் பஸ்ல போயிட்டு இருக்காவே. நாங்க 2 பேரும் தான் இறங்குனோமா, எங்களை தான் விட்டுட்டு பஸ் போயிட்டு. சரி பிசாண்டி, கண்மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன், ஊட்டில போய் இறங்குமான்னு சொல்லியிருக்கேன். ஓகே பிசாண்டி. சாமி வா போலாம், பிசாண்டி வாங்க. சிகர், கார்ல இடம் இருக்கா? தாராளமா இருக்கு சாமி, வா போலாம். சரி சிகர். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். கண்ணால எதையும் காணாத இவதா கண்ணீரை பார்த்தேனே. இனி என்னோட அழக பொன்னான உலக உன்னால பாப்பேனே. ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். அதெல்லாம் பார்த்தது இருக்கட்டும், தம்பி எந்த அளவு பண்ணாடி பாத்தீங்களா? ஷடுஜம்மா, நான் தம்பி சேகர் போனதை பார்க்கலையேடா. என்னால தான் பயணம் பண்ணான்னு தெரியல. வண்டி எடுக்க சொல்லலான்னு பார்த்தா ஆளே காணோம். பிள்ளைகள் சாப்பிட்டு இருக்கேன்னு அப்படியே சொத்த நேரம் படுத்துருந்தேன். கண்ணை திறந்து பார்க்கல ஆளே காணோம். என்னால தான் போய் தொலைஞ்சான்னு தெரியலையே அந்த காட்டுக்குள்ள. ஏழை வானரி, 1க்கு 2க்கு எதுக்காவது பெயர்ப்பானா இருக்கும், இப்போ வந்துருவான். எதுக்கு கறந்துட்டு ஆட்டிட்டு கிடக்கா? மரத்தடியில உட்காரனால குழு குழுன்னு காத்து வீசுது. எங்கன குளு குளுன்னு காத்து வீசுது, அனலாதான் காத்து வீசுது. காருக்குள்ள போனாலாவது ஏசி போட்டுட்டு உட்காரலாமேன்னு பார்த்தேன். அவன் என்னடானா ஆளே காணோம்.
சரோஜாமா, சேகர் என்ன பச்சை குழந்தையா? எங்கேயாவது இங்கதான் பக்கத்துல போயிருப்பாமா, வருவோம். ஏழை ஓனர் ஒண்ணுக்கு ரெண்டுக்கு தான் பேர் பாய்ப்பு வருவான். எதுக்கு எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆயிட்டு கிடக்கா? பாட்டி, ராத்திரிக்குள்ள போனல பாட்டி. போனாதானே ரூம் எடுத்து தங்க முடியும், காலையில சுத்தி பார்க்க போக முடியும். ஆக்டா அவசரமா கிளம்பலாமேனு பார்த்தேன். தம்பி சேகர் வந்துடுவாமா, கவலைப்படாத. தங்கச்சிமா, டூரு ரொம்ப ஜாலியா இருக்குல்லடா? ஆமாங்கக்கா, ரொம்ப ஜாலியா இருக்கு. மரத்தடியில சாப்பாடு, குட்டியா ஒரு தூக்கம், இதை விட வேற என்ன வேணும்? அது மட்டுமா, காதுக்கு இனிமையான பாடல். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஏக்கா, இது மட்டும் இல்ல, இந்த டூர் முழுக்க இப்படி ஜாலியா தான் நம்ம இருக்க போறோம். என்ன டூருக்கே போய் சேரல, அதுக்குள்ள இதுவரைக்கும் பெரிய ஜாலி தான். ஜாலியில கும்மி தான் அடிக்காவ. இந்த பேதி இருப்பா எந்தால போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. காரையும் எடுத்துட்டு போல, அது இங்கதான் இருக்குது. ஆய்வுத்தையில எந்தால போனா ஒரு சமயம் வயிற்ற கலக்கிருக்குமோ? புளி சாத்தையும் தயிர் சாத்தையும் சேர்த்து அடிச்சான்ல, அதான் கலக்கிட்டு போல. இதுல தட்டா லட்டு கிட்டு எல்லாத்தையும் பறிக்க மேய வேண்டியது. மொத்தமா புடிங்கிட்டு அடிக்கன்னு நினைக்கேன். ஏத்தே, என் தம்பி பாத்ரூமுக்கு போய் போல இருக்கு, என்ன வரல. சொத்த நேரம் இருங்கத்தே, வந்தோன்னு கிளம்பிடுவோம். பேசாம என்னையும் மாவனையும் கொண்டு போய் வீட்ல விட்டுட்டு வந்து உங்களால கூட்டிட்டு போக சொல்லு. உங்களை விட்டுட்டு வர வரைக்கும் நாங்க இந்த காட்டுக்குள்ள கிடக்கணும். டூர் வந்திருக்கோம் தே, கொஞ்சம் அமைதியா கடுப்பேத்தாம இருங்க. நானே என் தம்பி சேகர கண்மையும் தேடிக்கிட்டு இருக்கேன், நீங்க வேற இதுல. குட்டால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா? குட்டால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா? குட்டால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா? குட்டால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா?